மலைகளில் மருந்து கிடைப்பது இயற்கை, ஆனால் ஒரு மலையே மருந்தாக அமைந்தது அபூர்வம். அந்த அபூர்வ மலையே திரு ஆவினங்குடி என்றும் பழனி என்றும் அழைக்கப்படுகிறது. நமக்கெல்லாம் பழனி மலை என பெயர் வர காரணம் என்னன்னு தெரியும். ஆனால் திருவாவினங்குடி என பெயர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு என்றால் லக்ஷ்மி தேவியையும், ஆ என்றால் காமதேனுவையும், இனன் என்றால் சூரியனையும், கூ என்றால் பூமாதேவியையும், டி என்றால் அக்னி தேவனையும் குறிக்கின்றது. இந்த ஐவரும் முருகனை பூஜித்தமையால் இந்த ஸ்தலத்திற்கு திருவாவினங்குடி என்று பெயர் வந்தது. இந்த நகரம் மேற்கு தொடர்ச்சி மலை சூழலில் அமைந்துள்ளது. கடைசங்க காலத்தில் பழனி பொதினி என்று அழைக்கப்பட்டதாகவும், பொதினி என்ற பெயரே நாளடைவில் பழனி என்று ஆகிவிட்டதாகவும் அகநானூறு கூறுகிறது. திருவாவினங்குடி கோயிலுக்கு அருகில் முருகப்பெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சரவண பொய்கை தீர்த்தமும், கோவிலில் உள்ள மகாலட்சுமி, காமதேனு, சூரியன், பூமாதேவி, அக்னி முதலியவர்களின் சன்னதிகளும் சித்திரங்களும் இவ்வரலாற்றை விளக்குகின்றன. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.